நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கம்யூனிட்டி சமையலும் சேனல்ல இந்த மழைக்கு ஒரு சூடா பொரிச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு இனிப்போட ஒரு மைல்டு இனிப்போட இருக்கக்கூடிய ஒரு நல்ல போண்டா தான் பார்க்க போறோம். இது போண்டான்னு சொல்லலாம் அல்லது அப்பம் சொல்லலாம். ஆனால் எண்ணெயில தான் போட்டு எடுக்க போறோம். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நானும் என் கணவரும் வாக்கிங் போகும்போது ஒரு டீ கடையில் இதை போடுவோம். அந்த தெருவுக்குள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா அந்த தெருவோட கடைசிக்கே அந்த வெள்ளம் எண்ணெயில் பொரியிற வாசனை வரும். நான் சொல்ல டீ கடையில் போண்டா போட ஆரம்பிச்சுட்டான் போட்டிருக்கேன். இவங்க உனக்கு என்ன இருக்குதோ இல்லையா அந்த மூக்கு மட்டும் நல்லா நீளமாக இருக்குதும்பாங்க. அதனால அதை அப்படியே பார்த்துட்டே அந்த டீ கடை வாசலில் கொஞ்சம் தள்ளி ஒரு 2 நிமிஷமாக நின்றுடுவேன். இவங்க சத்தம் போடுவாங்க, என்னது அங்கே இருந்து வேடிக்கை பார்க்குறேன். அவன் போண்டா எவ்வளோ அழகாக ஒட்டி போடுறான் பாருங்க, பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. அது போக அவன் அடுக்கி வச்சிருக்கிறதும் பார்க்க அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த அனுபவம் நம்மளை ரெகுலராக நடக்கிறதுனால தெரியும். அவரும் என்னை பார்த்து சிரித்து தலையாட்டுவார். நானும் அதை பார்த்து வேடிக்கை பார்த்தே வருவேன். பட் ரொம்ப நாள் எனக்கு அது வாங்கி சாப்பிடணும்னு ஆசை. இவங்க விட மாட்டாங்க, அதனால பேசாமல் வந்துடுறது. பட் எங்கேயாவது யாரையாவது பார்க்குற போது யார்ட்டையாவது சொல்லி அதை வாங்கி சாப்பிட்ருக்கேன். அந்த போண்டா தான் இன்னைக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு கேரளா பக்கம் உண்டம் பொரி அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ கேரளாவில் இருக்கிற என்னோட சித்தி பொண்ணுக்கிட்டையும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அது கரெக்டாக நான் பாட்டு தப்பாக சொல்லக்கூடாது. இல்லைக்கா கரெக்டுன்னாங்க. அதுதான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு நான் எடுத்திருக்கிறது கோதுமை மாவு 3/4 கப்பு, அதோட ஒரு 1/4 கப்பு அளவுக்கு மைதா. இந்த மைதா வேணாம் நீங்கள் கோதுமை மாவு தான் போடுவேன்னா அதுவும் பண்ணிக்கலாமா, ஸோ அப்படியும் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை. இந்த ரவையும் ஆப்ஷனல், பட் ரவை போட்டால் எனக்கு என்னமோ அது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது, அதனால தான் ரவை சேர்க்குறேன். இல்லை அதுக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா. இது இல்லாமல் முடியலைங்க அதில், அதனால் ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா. அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது ரெண்டும் அதில் போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம சும்மா அப்படியே கலந்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இதில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3/4 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு மைதா, அதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா கலந்து வச்சாச்சு. இது இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். 2 பூவன் பழம். அந்த ஊரில் கிடைக்கிது, ஏதோ நாட்டுப்பழம்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அது எங்கே கிடைக்கிது என்னங்கிறதுலாம் தெரியல. கேரளாவில் கிடைக்கிறது நம்ம தேடியும் போக முடியாது, நம்ம ஊரில் கிடைக்கிறது பார்க்கலாம். கேரளா போகும்போது அந்த பக்கம் இருந்து அதை பண்ணுறது பண்ணிக்கலாம். இந்த இது பூவம்பழமாக நான் எடுத்துக்கிட்டேன். அதுவும் நல்ல வாசனையாக இருக்குங்கிறதுனால அதை நான் எடுத்துக்கிட்டேன். இதில் அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு இந்த வெள்ளை தண்ணியை போட்டு நம்ம அரைச்சிடுவோம். பூவம்பழம் பிக்கும் போது எவ்வளோ வாசனையாக இருப்பாங்க. இதை வெட்டிட்டு அதை ஊற்றும் போது பார்க்கலாம். ஊற்றி இதை அரைச்சிடுவோம். நைஸாக அரைச்சிட்டு கலக்கும் போது பார்க்கலாம். இப்போ இதில் இதை ஊற்றிக்கலாம். இது சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். சப்பாத்தி மாவு எவ்வளோ கெட்டியாக பிசைகிறோமோ அதை விட ஒரு துளி இறக்கமாக இருக்கணும். கிள்ளி போடுற மாதிரி தான் வரும் இது. இப்போ பாருங்க, இது இந்த மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சிக்கணும். இது ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருந்துடக்கூடாது. இது அவ்வளோதான். இப்போ இந்த பதம் இருக்கணும். நமக்கு பார்த்தோன்னா தெரியும், இந்த பதம் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் ஊற. இப்போ முக்கியமானது போட விட்டுட்டேன், ஏலக்காய் தூள். அவ்வளோதான். இதையும் கலந்து வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை மூடி ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிள்ளி விட்டுறதை பார்க்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுட்டேன். மாவு பார்த்தீங்கன்னா தெரியும், ஊறியாச்சு. இந்த பக்கம் எண்ணெயை காய போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் தீயை கொஞ்சம் குறைச்சிடணும். ரொம்ப இதுவா தீயை வச்சுக்க கூடாது. என்னன்னா வெல்லம் போட்ட பலகாரம், அதனால தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு தண்ணியை வச்சுட்டு
தண்ணியை வச்சு தொட்டு இது நான் சின்ன சின்ன யூஸ்வலா வந்து டீ கடைகள்ல பெருசு பெருசா போடுவாங்க. நம்ம அவ்வளவு பெருசெல்லாம் போட வேண்டாம், சின்ன சின்னதா போட்டா போதும். ஜாஸ்தி தான். அழகா உருட்டிக்கலாம். நான் நிதானமான தீய வச்சிருக்கேன் பாருங்க. போட்டிருக்கேன் பாருங்க. மெதுவா மேல எழும்பி வரும். அப்படியே நம்ம லேசா எடுத்து விடணும். வெள்ளை பலகாரங்கள்ல சில கடாயெல்லாம் யூஸ் பண்ண கடாய இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நம்ம சாதாரண ரொம்ப யூஸ் பண்றது இல்லை இந்த கடாயை, அதனால லேசா பிடிச்சிருக்கு. இது அப்படியே எழுப்பி விட்டோம்னா வந்துடும். அழகா வந்துருக்கு பாருங்க. அது நம்ம உருட்டி தான் போட்டோம், இருந்தாலும் நல்ல வலுவலு நல்ல உருண்டையா வந்துருச்சு பாருங்க. நல்லா எல்லாத்தையும் பரட்டி விட்டுடலாம். தீ வந்து ஜாஸ்தி வைக்கக்கூடாது. நல்ல மேல வெந்துட்டு இருக்குது. எல்லாத்தையும் மெதுவாக எழுப்பி விட்டாச்சு. ஸோ இது ஆக்சுவலாக நல்ல இவ்வளோ பெருசு வச்சுருப்பாங்க, இவ்வளோ பெருசு வச்சுருப்பாங்க. கொஞ்சம் சோடா வாசனை வரும், ஆனால் இந்த பழம் வாசனை அதெல்லாம் சேர்ந்து அது வரும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். அது வந்து ஒரு 2 வாங்கி சாப்பிட்டு ஒரு டீயை குடிச்சோம்னா போதும், தாராளமாக நல்லா இருக்கும். அல்லது இந்த பழம் பொரி அதுவும் நல்லா இருக்கும். இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாற மாதிரி வேக விட்டுட்டு எடுக்கணும். நிதானமாக தீயை குறைச்சி தான் வச்சுருக்கேன் பாருங்க. அந்த மாதிரி குறைச்சி வச்சு வேக விடுங்க. வேகும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு, கலரும் அழகான கலர் வந்துருக்கு பாருங்க. இதை எடுத்துக்கலாம். நல்லா குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கு நான் போட்டிருக்குது. அவங்கெல்லாம் போட்டிருக்கிறது பொரி உருண்டை சைஸுக்கு போட்டு கடையில் வைப்பாங்க. பட் நம்ம போடுறது குலாப் ஜாமுன் சைஸ்க்கு ஏறக்குறைய. இப்போ இதுலேயும் மீதி மாவையும் நான் போட்டுடுறேன். இந்த ஒரு கப்புக்கே நமக்கு வந்து இவ்வளோ வந்துருக்குது. ஆனால் இந்த பதத்தில் தான் மாவை வச்சுக்கணும். மாவு தண்ணியாக போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால வெள்ளத்துக்கு தண்ணி ஊற்றி கரைக்கும் போது அளவாக போட்டு கரைங்க. ஒருவேளை நீங்கள் வாங்குற வெள்ளத்தில் மண் இல்லைன்னு தெரிஞ்சா அதை அப்படியே போட்டு அந்த வாழைப்பழத்தோட அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சுங்க. 5, 5, 10, 15, 17 ஒரு உருண்டை தின்னுட்டேன். 18 உருண்டை. ஸோ இப்போ ரெடியாக இருக்கு. இந்த வெள்ளத்தை பொறுத்து கலர் வந்து உங்களுக்கு கோல்டு கலரு, கொஞ்சம் டார்க் அந்த மாதிரி. என்னோட வெள்ளம் கொஞ்சம் டார்க்காக இருந்தது. நீங்கள் அந்த இதை பார்த்துருப்பீங்க, வெள்ளத்தை கரைச்ச பாக பார்த்துருப்பீங்க. அந்த கலரில் இருந்துச்சுன்னா வெள்ளம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இது டார்க்காக வரும். எது நேரம் எப்படி மாறினாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். நான் செஞ்சேங்கிறதுக்காக நான் சொல்லலைங்க, நான் சாப்பிட்டு அனுபவிச்ச ஒரு விஷயத்தை தான் அவங்ககிட்ட சொன்னேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.